வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டாட் சப்ஜெக்டில் இருக்கிற டிஃபமேஷன் டாபிக் பற்றிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டிஃபமேஷன் என்னென்னா, இட்ஸ் எ ஸ்டேட்மெண்ட் தட் இன்ஜூஸ் சம்ஒன்ஸ் ரெப்யூட்டேஷன். அதாவது ஒருத்தரோட நற்பெயரை பாதிக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்கன்னா அது எல்லாமே டிஃபமேஷன். ஸோ அந்த நற்பெயர் பாதிக்கும் போது அந்த சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸாக இருக்கணும். ஸோ அப்படி ஃபால்ஸாக இருந்தால் தான் டிஃபமேஷன் அஃபென்ஸ் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ டிஃபமேஷன் இஸ் a wrong done by a person to another reputation by word, written or spoken, sign or other visual representation. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கணும்னா, ஏதாச்சும் வார்த்தை மூலியமாக சொல்லியிருக்கலாம், இல்லாட்டினா எழுதி காமிச்சிருக்கலாம், இல்லாட்டினா வேறு யார்கிட்டயாச்சும் தேர்ட் பர்சனுக்கு சொல்லியிருக்கலாம். அப்படி இல்லைனா சைன் இல்லைன்னா சைகை மூலியமாக இன்னொருத்தருக்கு புரிகிற மாதிரி ரெப்ரசன்டேஷன் அது மாதிரி சைகை மூலியமாக காமிச்சார்னா அது எல்லாமே டிஃபமேஷன். ஸோ அங்கே ஒரு பர்டிகுலர் பர்சனோட நற்பெயர் பாதிக்கப்பட்டிருக்கணும். அந்த சொல்லப்பட்ட ஸ்டேட்மெண்ட் பொய்யாக இருக்கணும். ஸோ இந்த டிஃபமேஷன் பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனையும் இன்னொருத்தரோட ரெப்புடேஷனையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஒருத்தர் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்கிறதுனால இன்னொரு பர்சனை பற்றி என்ன வேணால் பேச முடியாது. சப்போஸ் அது ஃபால்ஸாக ஸ்டேட்மெண்ட்டாக இருந்து அவரோட ரெப்புடேஷனை பாதிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ டிஃபமேஷன் கிரியேட் ஆகும். ஸோ இந்த டிஃபமேஷன் கான்செப்ட்னால ஒருத்தர் என்கிட்ட ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்குங்கிறதுனால என்ன வேணால் இன்னொரு பர்டிகுலர் பர்சனை பற்றி தரைக்குறைவாக பேச முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ டிஃபமேஷனோட டெஃபினிஷன் என்னென்னு பார்ப்போம். ஸோ வின்ஃபில் டிஃபமேஷனுக்கு ஒரு டெஃபினிஷன் தர்றார். அது என்னென்னா, ஸோ ஒரு பர்டிகுலர் பர்சன் சொசைட்டியில் மதிக்கப்பட்டவராக இருக்கார். ஸோ அந்த சொசைட்டியில் அவரோட நற்பெயரை பாதிக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி அந்த சொசைட்டியில் இருக்க மக்களை அவரை தரக்குறைவாக நினைக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்கன்னா அது டிஃபமேஷன்னு வின்ஃபீல்டு சொல்கிறார். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்ப்போம். பி ஒரு பிளாக் நடத்திட்டு வர்றாரு. ஸோ அந்த பிளாக் மீனிங் என்னென்னா வலைப்பதிவு. ஸோ ஏ அந்த வலைப்பதிவில் ஒரு கமெண்ட் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருனா, இந்த பிளாகோட ஆத்தர் 2 வருஷம் ஜெயிலில் இருந்தார்னு ஒரு கமெண்ட் பண்ணுறாரு. ஸோ சப்போஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸாக இருந்தால் அங்கே பியோட ரெப்யூட்டேஷன் பாதிக்கப்படுது. ஸோ இதனால் ஏ டிஃபமேஷன் அஃபென்ஸில் லைபிள் ஆகிறார். ஸோ நெக்ஸ்ட் ஃபார்ம்ஸ். ஸோ டிஃபமேஷன் பார்த்தீங்கன்னா 2 ஃபார்மில் இருக்குது. அதாவது டிஃபமேஷனுக்கு சிவில் கேஸும் ஃபைல் பண்ணலாம், கிரிமினல் கேஸும் ஃபைல் பண்ணலாம். ஸோ கிரிமினல் கேஸ்க்கு ரிலேட்டடான டிஃபமேஷன் எங்கே சொல்லியிருக்காங்கன்னா இந்தியன் பீனல் கோடில் சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 499 ஆஃப் இந்தியன் பீனல் கோடு டிஃபமேஷன் என்னன்னு டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த டிஃபமேஷனுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டுங்கிறது செக்ஷன் 500 சொல்லியிருக்காங்க. ஸோ கிரிமினல் கேஸில் ஒரு டிஃபமேஷனுக்கு அஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 years பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இதே சிவில் கேஸில் பார்த்தீங்கன்னா அந்த டிஃபமேஷன் அஃபென்ஸ்க்கு அந்த யார் அஃபெக்ட் ஆனாங்களோ அவங்க காம்பன்சேஷன் வாங்கிக்கலாம். அந்த என்ன டேமேஜ் கிரியேட் ஆயிருக்கோ அதுக்கு காம்பன்சேஷன் வாங்கிக்கலாம். பட் அது கிரிமினல் கேஸில் பார்த்தீங்கன்னா அந்த டிஃபெண்டன்ட் சப்போஸ் அவர் கில்ட்டி ப்ரூவ் பண்ணாங்கன்னா அவர் மேக்ஸிமம் 2 years வரைக்கும் பனிஷ் பண்ணலாம் கிரிமினல் கேஸில். இந்த டிஃபமேஷன் 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு லைபிள், செகண்ட் ஸ்லாண்டர். ஸோ லைபிளுங்கிறது என்னென்னா, டிஃபமேஷன் ஒரு பர்மனன்ட் நேச்சரில் ஆகுறது. அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் பப்ளிஷ் பண்ணாலோ இல்லை அதை பற்றி மூவி இல்லைன்னா அது மாதிரி பிக்சர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது எல்லாமே லைபிள்னு சொல்கிறாங்க. இதே ஸ்லாண்டர்னு பார்த்தீங்கன்னா அது ஜஸ்ட் ஸ்போக்கன் வேர்டாக இருக்கும். ஜஸ்ட் வார்த்தை மூலியமாக தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பர்மனன்ட் ஃபார்ம் இருக்காது. ஸோ வார்த்தை மூலியமாக சொல்லியிருப்பாங்க, இல்லாட்டினா சைகை மூலியமாக ஒரு டிஃபமேட்டரி ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்கன்னா அது ஸ்லாண்டர். சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸ் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாரு. என்னென்னு கொடுக்குறாருன்னா, ஒய் பேங்க் கரப்ட் ஆகிட்டாருன்னு, அதாவது திவால் ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு எக்ஸ் ஒய்யை பற்றி ஒரு தப்பான ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டாக கொடுக்குறாரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைபிள் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ சப்போஸ் அதே பர்சன் எக்ஸ் ஒய் திவால் ஆயிட்டாருன்னு இன்னொரு பர்சன்ட்டை மட்டும் சொன்னார்னா அது ஸ்லாண்டர்னு மீனிங். ஸோ பிரிண்டட் ஃபார்ம் இல்லைனா ஒரு மூவி இல்லைனா ஒரு பிக்சர் மாதிரி அமிச்சாங்கன்னா அது லைபிள் விச் இஸ் இன் பர்மனன்ட் நேச்சராக இருக்கும். சப்போஸ் ஸ்லாண்டரில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வார்த்தை மூலியமாக ஒரு தேர்ட் பர்சன்ட்டை சொல்கிறது இல்லைனா சைகை மூலியமாக சொன்னாங்கன்னா அது எல்லாம் ஸ்லாண்டர். ஸோ இப்போ லைபிள் அண்ட் ஸ்லாண்டருக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னு உங்களுக்கு புரியும். ஸோ இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கிரிமினல் லாவில் லைபிளை மட்டும் தான் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்லாண்டரை ரெக்கக்னைஸ் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் இப்போது லைபிளில் ஒன்ஸ் அந்த பிரிண்டட் ஃபார்மை காமிச்சிட்டாவே இல்லைனா அந்த ப்ரூஃப் காமிச்சிட்டாவே போதும். ஸ்லாண்டரில் அந்த டேமேஜை கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணாதான் அந்த டிஃபெண்டன்ட் டிஃபமேஷன் கான்செப்ட் படி லைபிள் ஆவார். ஸோ நெக்ஸ்ட்டு டிஃபமேஷனோட எசென்ஷியல் திங்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ டிஃபமேஷன் அஃபென்ஸில் ஜென்ரலாக பிளைன்டிஃப் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட். ஸோ டிஃபமேஷன் கேஸில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன செக் பண்ணுவாங்கன்னா, டிஃபெண்டன்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் சொல்லியிருக்காரா இல்லை ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் சொல்லியிருக்காருன்னு ஃபஸ்ட் செக் பண்ணுவாங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்னா என்னன்னா, அந்த ஸ்டேட்மெண்ட் ஒன்று ட்ரூவாக இருக்கும் இல்லை ஃபால்ஸாக இருக்கும். அதை ரைட்டு தப்பு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். பட் ஆனால் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா அது அந்த பர்டிகுலர் பர்சனோட ஒப்பீனியன், அவரோட அபிப்பிராயம். ஸோ அதை நம்ம கரெக்டு தப்புன்னு ஜென்ரலைஸ் பண்ண முடியாது.
ஸோ டிஃபமேஷன் கான்செப்டில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஒப்பீனியனால ஒரு பர்சன் மேலே டிஃபமேஷன் அஃபென்ஸ் வந்து லைபிள்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் இருக்கணும். தப்பாக சொல்லியிருந்தா தான் டிஃபெண்டன்ட் வந்து அந்த டிஃபமேஷனுக்கு லைபிள் ஆவார். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸ் சேஸ் தட் ஐ திங்க் ஒய் இஸ் அ கிரிமினல், இட் இஸ் நாட் அ டிஃபமேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து ஒய்ங்கிற ஒரு கிரிமினல்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல வந்து இது வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஒப்பீனியன். ஸோ அதனால எக்ஸ் வந்து இங்கே டிஃபமேஷன் அஃபென்ஸில் லைபிள் ஆக மாட்டார். சப்போஸ் எக்ஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா எக்ஸ் சேஸ் தட் ஒய் இஸ் எ கிரிமினல் அப்படி சொல்லிட்டு ஒய் வந்து கிரிமினல் இல்லாமல் இருந்தால் தான் எக்ஸ் வந்து டிஃபமேஷன் கான்செப்டில் லைபிள் ஆவார். நெக்ஸ்ட் எசென்ஷியல் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிகேஷன் இஸ் ரெக்வயர்ட். அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பப்ளிகேஷன் பண்ணிருக்கணும். அதாவது பப்ளிகேஷன்னா நியூஸ் பேப்பர் இல்லைன்னா மூவியில் வந்திருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது ஒரு தேர்ட் பர்சனுக்கு சொல்லியிருந்தாவே பப்ளிகேஷன் நடந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்படி நடக்கும்போது அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸாக இருந்தால் அது டிஃபமேஷனில் அந்த டிஃபெண்டன்ட் வந்து லைபிள் ஆகுது. ஸோ நம்ம முன்னாடி வந்து லைபிள் ஸ்லாண்டர்னு பார்த்தோம். ஸோ அதில் தான் அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். ஒன்று பர்மனன்ட், லைபிள் வந்து பர்மனன்ட் இன் நேச்சர், ஸ்லாண்டர் வந்து ஜஸ்ட் ஸ்போக்கன் வேர்ட் இல்லைன்னா கெஸ்டர் மூலியமாக பண்ணாலும் அது வந்து ஸ்லாண்டர்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டிஃபமேஷன் கான்செப்டில் வரும். ஸோ பப்ளிகேஷன் இஸ் ரெக்வயர்ட் ஜென்ரலாக மீனிங் என்னன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு தேர்ட் பர்சனுக்கு கம்யூனிகேட் ஆயிருக்கணும், இல்லைன்னா பப்ளிகேஷன் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா டிஃபமேஷன் கான்செப்ட்டுக்கு அந்த டிஃபெண்டன்ட் வந்து லைபிள் ஆகிறார். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிளில் ஏ வந்து நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாரு. என்னன்னு கொடுக்குறாருன்னா பி கம்பெனி வந்து 20 லட்சத்துக்கு ஒரு ஃப்ராட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாரு. ஸோ இப்படி கொடுக்கறதுனால அது வந்து ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்படி கொடுத்தனால பியோட கம்பெனி ரெப்யூட்டேஷன் வந்து பாதிக்கப்படுது. ஸோ இந்த சினாரியோவில் ஏ வந்து டிஃபமேஷன் ஆஃபென்ஸில் லைபிள் ஆகிறார். ஸோ நெக்ஸ்ட் எசென்ஷியல் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொன்னப்பட்ட ஸ்டேட்மெண்ட் வந்து பொய்யா இருக்கணும். அந்த பொய்னால அவதூறு வந்து அந்த பர்டிகுலர் பிளெயின்டிஃப்க்கு கிரியேட் ஆயிருக்கணும். ஸோ அப்போ வந்து டிஃபமேஷனுக்கு அந்த டிஃபெண்டன்ட் வந்து லைபிள் ஆகிறார். நெக்ஸ்ட் எசென்ஷியல் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சொல்லப்பட்ட ஸ்டேட்மெண்ட் வந்து பிளெயின்டிஃபை குறிக்கிற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் எசென்ஷியல் திங் வந்து அந்த சொன்னப்பட்ட ஸ்டேட்மெண்ட்னால அவரோட ரெப்யூட்டேஷனுக்கு இல்லாட்டினா அவருக்கு ஃபினான்ஷியலாக ஏதாச்சும் லாஸ் கிரியேட் ஆனிச்சுன்னா டிஃபமேஷன் அஃபென்ஸ் வந்து கமிட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சொல்லப்பட்ட ஸ்டேட்மெண்ட்னால பிளெயின்டிஃப்க்கு அவரோட வேலை போயிடுச்சுன்னா அது வந்து ஒரு டிஃபமேஷன் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா அவர் வேலை போனதுனால அவருக்கு வந்து ஃபினான்ஷியல் லாஸும் நடந்திருக்கு, அதுவும் இல்லாமல் சொசைட்டியில் அவருக்கு வந்து ஒரு பாதிப்பும் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டிஃபென்ஸ்னா என்ன பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டிஃபமேஷனோட டிஃபென்சஸ்லாம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ டிஃபெண்டன்ட் வந்து அவரோட லைபிலிட்டிலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன மாதிரி டிஃபென்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப் ட்ரூத். ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப் ட்ரூத் என்னன்னா நான் சொல்லப்பட்ட ஸ்டேட்மெண்ட் வந்து உண்மைதான் அப்படின்னு டிஃபெண்டன்ட் ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா அவர் வந்து டிஃபமேஷன் லைபிலிட்டிலேருந்து தப்பிச்சிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் வந்து ஒய்யை பார்த்துட்டு அவர் ஒரு கிரிமினல் அப்படின்னு சொல்கிறார். அதை வந்து இன்னொரு தேர்ட் பர்சனுக்கு கம்யூனிகேட் பண்ணுறார். ஸோ ஆனால் உண்மையுமே ஒய் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருந்தாருன்னா அப்போ வந்து எக்ஸ் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. ஸோ இதனால டிஃபமேஷன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் டிசைட் பண்ணிடுவாங்க. ஏன்னா சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து உண்மைங்கிறதுனால டிஃபமேஷன் அங்கே வந்து கமிட் ஆகலை. ஸோ வந்து டிஃபெண்டன்ட் வந்து எந்த லைபிலிட்டியும் அவருக்கு டிஃபமேஷன் அஃபென்ஸ் மூலியமாக கிரியேட் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் டிஃபென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேர் அண்ட் போனஃபைட் கமெண்ட். ஸோ ஃபேர் அண்ட் போனஃபைட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஒப்பீனியன். ஸோ வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதுக்கு ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து அவரோட ஒப்பீனியன் சொல்லும்போது அது ஃபேராக இருந்துச்சுன்னா அப்போ வந்து டிஃபமேஷன் அஃபென்ஸ் வந்து கமிட் ஆகாது. ஸோ அது டிஃபமேஷன் லைபிலிட்டி வந்து அந்த டிஃபெண்டன்ட் மேலே இருக்காது. ஸோ அந்த ஃபேர் கமெண்ட்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும். அது வந்து அந்த சொன்ன ஒப்பீனியன் வந்து ஃபேராக ஹானஸ்ட்டாக இருக்கணும், அவர் அதை நம்பியிருக்கணும். அந்த சொல்லியிருக்க விஷயம் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்டாக இருந்துருக்கூடாது. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ கேபினெட் மினிஸ்டர் வந்து அவரோட ஃபங்க்ஷனில் மேலிஃபைட் இன்டென்ஷனால ஏதோ தப்பு பண்ணியிருக்காருன்னா அந்த விஷயத்த ஒரு பப்ளிக் ஃபோரத்தில் இன்னொரு டிஃபெண்டன்ட் வந்து அதை பற்றி ஃபேர் கிரிட்டிசிசம் பண்ணியிருக்காரு. அப்போது வந்து அந்த கேபினெட் மினிஸ்டர் வந்து அவர் மேலே டிஃபமேஷன் கேஸ் போட்டார்னா டிஃபெண்டன்ட் வந்து அந்த லைபிலிட்டிலேருந்து தப்பிக்க முடியும். என்னன்னு சொல்லி டிஃபென்ஸ் எடுப்பார்னா ஃபேர் அண்ட் போனஃபைட் கமெண்ட், அவர் இப்படி மேலிஃபைட் இன்டென்ஷனில் தான் அவர் பண்ணியிருக்காரு, அந்த விஷயத்தை அவர் கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா அந்த இடத்துல டிஃபெண்டன்ட் வந்து அவரோட லைபிலிட்டிலேருந்து தப்பிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் டிஃபென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவிலேஜ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த இடத்துல ப்ரிவிலேஜ் ஸ்டேட்மெண்ட்னா சில பேருக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கிடைக்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ என்ன வேணால் பேசலாம். ஸோ அப்படி பேசும்போது அந்த ஸ்டேட்மெண்ட்னால வேற யாருக்காச்சும் பாதிப்பு, அவங்க ரெப்யூட்டேஷனுக்கு ஏதாச்சும் பாதிப்பு கிரியேட் பண்ணாலும் அந்த யார் அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்களோ அவங்க மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது அப்படின்னு ஏதாச்சும் லா பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ப்ரிவிலேஜ் ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் ப்ரிவிலேஜ் ஸ்டேட்மெண்ட் மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் வந்து என்ன
எதை பற்றி என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாலுமே அது வந்து ப்ரிவிலேஜ் ஸ்டேட்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அந்த சொல்லப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவங்க மேலே டிஃபமேஷன் கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. ஸோ இதுதான் அவங்களுக்கு வந்து அப்சல்யூட் ப்ரிவிலேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்சல்யூட் ப்ரிவிலேஜுங்கிறது என்னன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தப்பான நோக்கத்தினால கூட பேசியிருந்துருக்கலாம், பட் அப்போயுமே அவங்க மேலே எந்த ஒரு கேஸும் நம்ம ஃபைல் பண்ண முடியாது. அதுதான் ப்ரிவிலேஜ்டு அப்சல்யூட் ப்ரிவிலேஜ். அதுக்கு மீனிங் தான் அப்சல்யூட் ப்ரிவிலேஜ். சில இது குவாலிஃபைட் ப்ரிவிலேஜ் இருக்குது. குவாலிஃபைட் ப்ரிவிலேஜ் என்னன்னா, அவங்க அந்த பார்லிமெண்ட்டில் என்னென்ன பேசலாம், பட் ஆனால் மேலிஃபைடு இன்டென்ஷன் ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணலாம். பட் ஆனால் அப்சல்யூட் ப்ரிவிலேஜில் மேலிஃபைடு இன்டென்ஷன் இருந்தும் அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ண முடியாது தான் அப்சல்யூட் ப்ரிவிலேஜ். குவாலிஃபைட் ப்ரிவிலேஜ் வந்து அவங்க என்னென்ன பேசலாம், அதுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குது, பட் ஆனால் தப்பான இன்டென்ஷனில் அவங்க பேசக்கூடாது, அவ்வளோதான். ஸோ இதுதான் அப்சல்யூட் ப்ரிவிலேஜுக்கும் குவாலிஃபைட் ப்ரிவிலேஜுக்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த ப்ரிவிலேஜ் ஸ்டேட்மெண்ட் வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் கொடுக்குறாங்க, ஜுடிஷியரி கொடுக்குறாங்க, சில கவர்மெண்ட் பப்ளிக் அஃபிஷியல்ஸ், டாப் பியூரோக்ராட்ஸ்க்கு இந்த ப்ரொடெக்ஷன்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிஃபென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பாலஜி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸுங்கிற பர்சன் வந்து ஒய்யை டிஃபைம் பண்ணுற மாதிரி ஏதாவது ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு, பட் ஆனால் சொல்லிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டார்னா, அந்த மன்னிப்பை ஒய் அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறமா அவர் மேலே கேஸ் போட முடியாது. சப்போஸ் அப்படி கேஸ் போட்டாங்கன்னா எக்ஸ் வந்து இந்த டிஃபென்ஸ், நான் ஏற்கனவே அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன், அவர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற டிஃபென்ஸை கோர்ட்டில் எடுக்க முடியும். அப்படி கோர்ட் வந்து அதை அக்செப்ட் பண்ணி எந்த ஒரு லைபிலிட்டியும் டிஃபெண்டன்ட்டுக்கு இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் டிஃபமேஷனோட டிஃபென்ஸில். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உண்மை சொல்லியிருக்கணும், செகண்ட் வந்து ஃபேர் கமெண்ட்டாக இருக்கணும், தேர்ட் வந்து ப்ரிவிலேஜ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும், ஃபோர்த் வந்து அப்பாலஜியாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து சில டிஃபமேஷன் கான்செப்டில் முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்ப்போம். ஸோ இந்த டிஃபமேஷன் கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து ஒரு பப்ளிக் ஃபோரத்தில் இன்னொருத்தரை பற்றி தரைக்குறைவாக பேசக்கூடாது, காரணம் இல்லாமல், ஸ்ட்ராங் ரீசன் இல்லாமல் தரைக்குறைவாக பேசக்கூடாது, அவரோட ரெப்புடேஷனை பாதிக்கிற மாதிரி பேசக்கூடாது. அதனால தான் இந்த டிஃபமேஷன் கான்செப்ட் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஈவன் இன்டர்நெட் மூலியமா ஒருத்தர் வந்து தரைக்குறைவான ஸ்டேட்மெண்ட்னால இன்னொருத்தரோட ரெப்புடேஷனை பாதிக்கிற மாதிரி சொல்லியிருந்தாலுமே அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து லயபிள் தான், இன்டர்நெட் மூலியமா சொல்லியிருந்தாலுமே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நான் ஃபார்வர்ட் தான் பண்ணேன், இல்லாட்டினா அவர் சொன்னதை தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னால் கூட அவங்க அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து டிஃபமேஷன் அஃபென்ஸ்லேருந்து தப்பிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸ் வந்து ஒய்யை பற்றி இசட்டை தப்பாக சொல்லியிருக்காரு. இந்த இசட்டை வந்து இன்னொரு தேர்ட் பர்சன்ட்டை அந்த ஒய்யை பற்றி தப்பாக சொல்லியிருந்தாருமே இசட் வந்து அந்த இடத்துல லயபிள் தான் ஆகுறாரு. ஸோ வந்து ஒரு விஷயத்தை ரீபப்ளிஷ் பண்ணாலோ இல்லாட்டினா பண்ண அஃபென்ஸை திருப்பி ரிப்பீட் பண்ணாலுமே டிஃபமேஷனில் லைபிள் ஆவாங்க. இன்னொரு பாயிண்ட் என்ன நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, ஒருத்தர் வந்து ஜஸ்ட் ஒரு அவங்க கோவத்தினால ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இல்லைன்னா அதனால ஏதாச்சும் திட்டிருந்தாங்கன்னா பப்ளிக் பிளேஸில் அது வந்து டிஃபமேஷன் ஆகாது. ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ ஏ வந்து முதலாளி, பி வந்து அவர்கிட்ட வேலை செய்கிறவங்க. ஸோ பி லேட்டாக வந்தனால ஏ வந்து அந்த பப்ளிக் ஆஃபீஸில் அவங்கள வந்து ரொம்ப கோவத்தில் திட்டார். ஸோ இந்த இடத்துல பி வந்து ஏ மேலே இது மாதிரி பப்ளிக் எல்லாத்துக்கு முன்னாடி என்னை திட்டினால என்னோட ரெப்புடேஷன் பாதிக்கப்பட்டிருக்கு, ஸோ அதனால நான் டிஃபமேஷன் கேஸ் வந்து அவர் மேலே ஏ மேலே வந்து ஃபைல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி கேஸ் ஃபைல் பண்ணாலுமே ஏ வந்து அவரோட டிஃபென்ஸ் எடுத்து அந்த லைபிள்லேருந்து தப்பிச்சுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, ப்ரிவிலேஜ் கம்யூனிகேஷன். ஸோ இந்த ப்ரிவிலேஜ் கம்யூனிகேஷனில் ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு, அதில் அவரோட மாமனாரை பற்றி எழுதியிருக்காரு. ஸோ மாமனாரை பற்றி அவரோட ரெப்புடேஷன் பாதிக்கிற அளவுக்கு சில விஷயங்கள் அவர் அதில் எழுதியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் இல்லாட்டினா அவங்க மாமனார் வந்து ஹஸ்பண்டுக்கு அகேன்ஸ்டாக டிஃபமேஷன் சூட் ஃபைல் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, இது வந்து ஒரு ப்ரிவிலேஜ் கம்யூனிகேஷன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நடந்திருக்கு. ஸோ எவிடன்ஸ் ஆக்ட் செக்ஷன் 122 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கம்யூனிகேஷன் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ப்ரிவிலேஜ் கம்யூனிகேஷன். ஸோ அதை வந்து ஒரு எவிடன்ஸாக எடுத்துக்க முடியாதுன்னு அந்த எவிடன்ஸ் ஆக்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ டிஃபமேஷனுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நடந்த விஷயத்தை வந்து டிஃபமேஷன் கேஸுக்கு ஒரு காசாக எடுத்துக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல ஹஸ்பண்ட் வந்து டிஃபமேஷன் அஃபென்ஸுக்கு கீழே லைபிள் ஆக மாட்டார். நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இனியோண்டோ. இனியோண்டோன்னா என்னென்னா, இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு சொல்லும்போது அது வந்து டிஃபமேஷன் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்காது. அதாவது சொல்லும்போது அது வந்து ஃபேராக இருக்கும், ஃபேராக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் யார் அது கேட்குறாங்களோ அதை வந்து இன்டர்பிரேஷன் பண்ணுறதுனால அந்த எந்த பர்டிகுலர் பர்சனை பற்றி சொன்னாங்களோ அவங்களுக்கு அவங்களோட ரெப்புடேஷன் பாதிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது இனியோண்டோ ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ இந்த இனியோண்டோ கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா பிளெயின்டிஃப் தான் ப்ரூவ் பண்ணணும். அதாவது டிஃபெண்டன்ட் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க, அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாலுமே அவங்க யார் கேட்டாங்களோ அவங்க அதை மாற்றி புரிஞ்சுக்கிட்டாங்க, அதனால எனக்கு டிஃபமேஷன் கிரியேட் ஆயிருக்குன்னு. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இசட் வந்து எக்ஸை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். என்னன்னு சொல்கிறாருன்னா, எக்ஸ் வந்து நேர்மையான ஆள், அவர் வந்து என்னோட வாட்சை திருடல அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் த ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்த்தீங்கன்னா இசட் வந்து எக்ஸை பற்றி தப்பாக தரக்குறைவாக எதுவுமே சொல்லலை, ஜஸ்ட் பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்காரு. பட் ஆனால் கேட்குறவங்க அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா
இல்லாட்டினா இசட் வந்து அதை வந்து சர்க்காஸ்டிக் டோனில் சொல்லியிருந்தாருன்னா, அதாவது நக்கலாக சொல்லியிருந்தாருன்னா, அப்போது இசட் வந்து ஒரு வந்து டிஃபமேட்டரி ஸ்டேட்மெண்ட் சொன்னதுக்கு லைபிள் எரர். அதாவது டிஃபமேஷன் அஃபென்ஸ்க்கு இசட் வந்து லைபிள் எரர். அதாவது அவர் வந்து சொன்ன ஸ்டேட்மெண்ட்டில் எந்த தப்பும் இல்லை, பட் ஆனால் அந்த புரிஞ்சுக்கிறவங்க இல்லாட்டினா அவர் வந்து சொல்ல வேண்டிய டோன் வந்து நக்கலாக சொல்லியிருந்தாருன்னா இனியோட கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா இசட் வந்து லைபிள் எரர். ஸோ இந்த இடத்துல இசட் வந்து சொல்லக்கூடாது, நான் வந்து எக்ஸை பற்றி தப்பாக எதுவும் சொல்லலை, அவர் நேர்மையினால என்னோட வாட்ச் திருடுன்னு தான் நான் சொன்னேன் அப்படிங்கிற டிஃபென்ஸ் எடுத்தாலுமே கோர்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்காது. ஏன்னா அந்த டோன் சர்க்காஸ்டிக் டோனில் அவர் சொல்லியிருந்தாருன்னா இல்லாட்டினா அந்த யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு வேற விதமாக அவங்களுக்கு போய் அந்த விஷயம் ரீச் ஆயிருந்துச்சுன்னா அந்த இடத்துல இசட் வந்து லைபிள். ஸோ கேட்குறவங்க வந்து ஓகே இவர் வந்து நேர்மையான ஆள் இல்லை, இவர் தான் இசட்டோட வாட்சை திருடி இருப்பார் போல இருக்குது அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்போ வந்து இசட் வந்து லைபிள். இந்த விஷயத்த யார் ப்ரூவ் பண்ணணும்னா கோர்ட்டில் எக்ஸ் தான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ இவர் வந்து சர்க்காஸ்டிக் டோனில் தான் சொன்னார் இல்லை நக்கலாக தான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த எக்ஸ் தான் கோர்ட்டில் வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுதான் இனியோட கான்செப்ட். ஸோ இப்போ வந்து நம்ம டாட்டில் டிஃபமேஷன் என்னன்னு பார்த்துருவோம். ஸோ ஜென்ரலாக டாட்டில் வந்து சிவில் ராங். ஸோ டிஃபமேஷன் வந்து சிவில் ஆக்ஷனும் எடுக்க முடியும், கிரிமினல் ஆக்ஷனும் எடுக்க முடியும். ஸோ சிவில் ஆக்ஷன் வந்து டாட்ஸில் சொல்லியிருக்காங்க, கிரிமினல் ஆக்ஷன் வந்து ஐபிசியில் சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 499 ஆஃப் ஐபிசி வந்து டிஃபமேஷன்னா என்ன, கிரிமினலில் அதை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. செக்ஷன் 500 பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபமேஷனுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டுங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ கிரிமினலில் பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 years வரைக்கும் பனிஷ் பண்ணலாம். சிவில் கேஸில் என்ன டேமேஜ் கிரியேட் ஆயிருக்கோ அதுக்கு காம்பன்சேஷன் பே பண்ணுறதுக்கு சொல்லுவாங்க. ஸோ டிஃபமேஷனில் பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட ரெப்புடேஷன் வந்து டேமேஜ் ஆயிருக்கும், ஒருத்தரோட ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்னால அவரோட ரெப்புடேஷன் பாதிக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த லா ஆஃப் டிஃபமேஷன் எதுக்கு வச்சிருக்காங்கன்னா ஒருத்தரோட ரெப்புடேஷனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வச்சிருக்காங்க. எதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னா அன்ஃபேர் கிரிட்டிசிசம்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக லா ஆஃப் டிஃபமேஷன் கான்செப்ட் டாட்டில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இல்லை ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்குது அப்படிங்கிறதுனால யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசிடக்கூடாது, அதுக்கு ஒரு பேலன்ஸ் செக் அண்ட் பேலன்ஸ் வைக்கணும்னால தான் இந்த டிஃபமேஷன் கான்செப்ட் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யாராச்சும் ஃபேர் எனக்கு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொருத்தரை அன்ஃபேராக கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாங்களா இல்லைன்னா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்னால அவங்களோட ரெப்புடேஷனை பாதிக்கிற மாதிரி ஏதாச்சும் சொன்னாங்கன்னா இந்த டிஃபமேஷன் கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா அவங்கள லைபிள் ஆக்க முடியும். ஸோ இதுதான் டிஃபமேஷன் கான்செப்ட் இன் டாட் சப்ஜெக்டில். ஹோப் உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொன்னேன்னு. தேங்க்யூ.